Hi my dear students, happy to address you all in this fine morning. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நான் ஒரு வீடியோஸ் போடும்போதுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட தாட் என்னென்னா, மேம் எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள், நான் எப்படி எழுதுறது, மேம் எனக்கு வந்து இவ்வளோ தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமா, அது மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, மேம் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன், மேம் நான் வேறு இன்ஸ்டியூட்டில் என்ன படித்தேன், சார் நிறையா என்கிட்ட டவுட் கேட்குறீங்க. பட் டிப்ஸுங்கிறது பார்த்துட்டோன்னா, ஜென்ரல் டிப்ஸுங்கிறது வேறு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஏன்னா எதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, ஸோ நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்க. நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, அதே மாதிரி ரேபிட் ரிவிஷன், அது மாதிரி நிறைய பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். பசங்க எதில் வீக்காக இருக்கிறாங்க, ஸோ எதில் வந்து பிலோ பர்சன்டேஜ் 10% இருக்கிறாங்கிறது ஈஸியாக நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொல்லும் போது என்னென்னா, மேம் எனக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸில் ஸ்ட்ராங்கா, லாவில் ஸ்ட்ராங்கா, எக்கனாமிக்ஸ்லையாங்கிறது கரெக்டாக தெரியாது. பட் என்னென்னா ஜென்ரல் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரிலாக்ஸாக எக்ஸாமில் இருங்க, பாசிட்டிவ் திங்கிங் இருங்க. இப்போ எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்குது இல்லைங்களா, 2 MCQ, தெளிவாக இருங்க சரிங்களா, ரொம்ப தெளிவாக இருங்க. மைனஸ் மார்க்னால நம்மளுக்கு மார்க் வந்து லூஸ் ஆகக்கூடாது. அதனால எழுதாமல் இருந்தீங்கன்னா, சுத்தமாக தெரியலையா, சேஃபர் சரி எழுத வேண்டாம். நம்ம வந்து ஸ்கூல் டைமில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு வந்தாலும் 100 மார்க் எழுதுங்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் தியரி நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். பட் இதில் ஃபுல்லாக 100 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸ் 100% தெரிஞ்ச கொஷின்ஸ் இருப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் நான் மார்க் டெஸ்ட் வைக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 86 மார்க் வாங்கினாங்க. அதில் 2 தான் வந்து ராங் ஆன்சர் இருந்துச்சு, 86 வாங்கினாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா, பரவாயில்ல, ஒரு ஃப்ளூக்கில் ஒரு 4 கொஷின்ஸ் எழுதுங்க, ஒரு 10 கொஷின் நீங்கள் ஃப்ளூக்கில் எழுதலாம், தப்பு கிடையாது. 90 தரவாக தெரியுதுன்னா ஒரு 10 ஃப்ளூக்கில் எழுதுறது பிரச்சனை இல்லை. பட் தெரிஞ்சதே ஒரு 50-60ங்கும் போது நிறைய ஃப்ளூக்கில் வந்து பண்ண வேண்டாம். ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச கொஷின் எழுதுங்க. மெயினாக நீட்டாக ஷேட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுறது வந்து பிளாக் பெனில் தான் எழுதணும், பால் பாயிண்ட் பெனில் தான் எழுதணும். ஷேட் பண்ணுறது வந்து HP பென்சிலில் தான் எழுதணும். கண்டிப்பாக கம்பல்சரியாக இரேசர் எடுத்துகிட்டு போங்க. இல்லை சின்ன பசங்களாம் இல்லை மேம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பென் போதும், ஒரு பென்சில் எவ்வளோ தான் பேக்கெட் வைக்கிறதுன்னு, கண்டிப்பாக ஸ்கேல் வைங்க. அதே மாதிரி ஷார்ப்னர், இரேசர் தேவையானது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. பிகாஸ் இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறீங்க. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. பக்காவாக நீட்டாக ஷேட் பண்ணுங்கள். சப்போஸ் ரொம்ப கடைசி நேரத்தில் செக் பண்ணும்போது 100% உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, மார்க்கை தப்பாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இரேஸ் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நீட்டாக இரேஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நல்லா இரேஸ் பண்ணாமல் விட்டாலும் என்ன ஆகும், அப்போ வந்து எரர் காமிச்சிடும். ஏன்னா எல்லாமே OMR ஷீட்டுங்கும் போது அதை நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4, 5, 6 years பேக், 6 to 7 years பேக் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸ் ஒரு அளவு தான் வரும். ஒரு 5 கொஷின்ஸ் எழுதிட்டு ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து விட்டுட்டு 9th கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நடுவில் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் தெரியல, 9 மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக 8லேருந்தே போயிட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா எல்லாம் மாற்றி ஆகி ஒரு 15 கொஷின்ஸ் பக்கம் சேஞ்ச் ஆகி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால் கடைசியில் ரொம்ப டென்ஸ் ஆகி ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் 9th கொஷின்னா கரெக்டாக பேப்பரில் பாருங்கள், 9th கொஷின், ஸோ 9th ஷேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 10, 11, 12 தெரியல, ஸோ நீங்கள் 13 எழுதுறீங்க அப்படின்னா 13th கொஷினை பார்த்துட்டு அதில் நீங்கள் ஷேட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ 17th கொஷினா ஓகே, 17 இந்த கொஷினில் 17 பார்த்துட்டு பொறுமையாக ஷேட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிலாக்ஸாக இருங்க, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கட்டும். கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட். ரொம்ப நேரம் ஒரு கொஷினையே பார்த்துட்டு இருக்க வேண்டாம், ஒன்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாலே நம்ம பசங்க என்ன பண்ணுறீங்க, பார்த்தாலே மேம் சூப்பர் மேம், எனக்கு ரொம்ப ஈஸி மேம், ரொம்ப ஈஸியான கொஷின் மேம். நம்ம வந்து என்னென்னா, இட் இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம், கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்கும். அதனால கொஷினை படிச்சுட்டு ஆப்ஷன் A, B, C, D 4 படிச்சுட்டு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கே வரணும். ஆட் 1 அவுட் எழுதுங்க. எப்பவுமே தானே சொல்லி கொடுத்துருக்குறேன், ஆட் 1 அவுட். ஸோ கொஷின் நம்பர் 1 ட்ரூவா ஃபால்ஸா, அப்புறம் இது வருமா வராதா எல்லாம் பார்த்துட்டு எது கரெக்டான ஆன்சரோ எழுதுங்க. எடுத்ததையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா, இதுதான் ஆன்சர் நீங்களே நினைச்சுக்க வேண்டாம். சின்ன டிப்ஸ், சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும், நீங்கள் அவசரத்தில் அதை விட்டுருவீங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எழுதாமல் இருக்கிறது சேஃபர் சைடு. சுத்தமாக தெரியலாம் எழுத வேண்டாம், ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீட்டாக நீங்கள் இவ்வளோ நாள் நான் படித்ததே நீங்கள் உங்களோட பேப்பரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, தியரி கொஷின்ஸில் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், கொஷின் நம்பர் 1 எடுத்துட்டிங்கன்னா கொஷின் நம்பர் 1 முடிச்சுட்டு தான் கொஷின் நம்பர் 2, 3க்கு நீங்கள் போகணும். கொஷின் நம்பர் 1, அதுக்கப்புறம் சப் கொஷின் 3 இருக்குன்னா அந்த கொஷின் நம்பர் 1 இருக்கிற 3 கொஷின்ஸ் முடிச்சுட்டு தான் அடுத்த கொஷின் போகணும். நீங்கள் டாப்லேயும் கொஷின் நம்பர் போட்டுருங்க. நான் முன்னாடியே நான் அதை சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் சைடு மார்ஜினுக்கு இந்த பக்கம் நீங்கள் போட்டுருங்க. மார்ஜினுக்கு வெளியே கொஷின் நம்பரை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே உள்ளதாக இருக்கணும்.
நீட்டாக பாயிண்ட் வைஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கேஸ்லாம் எப்படி மேம் எழுதுறதுனா ரொம்ப ஈஸிமா. ப்ரொவிஷன் நல்லா தெரிஞ்சால் கேஸ்லாம் எழுதுறது ஒரு பிரச்சனையுமே வராது. இப்போ எக்ஸாம்பிள் ரிஸ்ட்ரைண்ட் ஆஃப் ட்ரேடு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் படிக்கிறீங்க, கேஸ் கொஷின் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா டேரக்ட் கொஷின் கூட கேஸ் கொஷின் கேட்டால் ஈஸியாக அழகாக ரொம்ப அழகாக எழுதலாம். டேரக்ட் கொஷின் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. இதுவே இன்டேரக்ட் கொஷின் ஹாப்பி சூப்பர். சில பேப்பரில் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும் கொஷின் பேப்பரு, எல்லாம் கேஸ்லாவாக இருக்கும், பட் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இல்லைனா சில கொஷின்ஸில் டேரக்ட் கொஷின்ஸ் மட்டும் கேட்பாங்க, எந்த அட்டெம்ப்டில் எப்படி கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே நம்ம ரெடி ஆகிக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஆஃப் ட்ரேட் கொஷின் படிக்கிறீங்க, அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இது வந்து இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் டு ப்ரொவிஷன் அப்ளிகபிள் என்னென்னா ரெஸ்டாரண்ட் ஆஃப் ட்ரேடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெஸ்டாரண்ட் ஆஃப் ட்ரேடுன்னு தெரிஞ்சிருச்சா என்ன ப்ரொவிஷன் படிச்சு வச்சுருப்பீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம எப்போவுமே நம்ம எழுதும்போது ப்ரொவிஷன் என்னங்கிறத எழுதிக்கலாம். அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியாட்டி சேஃபர் சரி எழுதவே வேண்டாம். தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா எழுதாதீங்க. ஸோ இந்த செக்ஷன் படி நம்மளுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும்ன்ற அந்த ப்ரொவிஷன் எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ், அந்த ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் வந்து கேஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன் தி கிவன் கேஸ் என்ன கொஷனில் கொடுத்துருக்கா அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த டிஸ்கஸ் பண்ணுங்கள் அந்த கேஸை. சரிங்களா? அந்த ஃபேக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னது? உங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? இந்த பர்டிகுலர் கொஷினை பார்த்தாவே எஸ் இட் இஸ் a restraint of trade, இல்லைனா restraint of trade is valid, this restraint of trade is not valid இருக்குது இல்லையா? அப்படி எழுதும்போது அந்த கொஷினை பார்த்துட்டு நீட்டாக எஸ் இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து வேலிட் தான், பண்ணது வேலிட் தான், மிஸ்டர் ஒய் வேலிட் தான், அது மாதிரி எழுதணும். இல்லை சில கொஷினில் வந்து அமௌண்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு, ஆன்டிசிபேட்டரி பிரீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் ஆர்டினரி டேமேஜுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அது எல்லாமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட் ப்ரைஸ்க்கு இப்படி டிஃப்ரென்ஸ் எல்லாம் போடணும் இல்லைங்களா? அது மாதிரி அமௌண்ட்டோ பேரோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா அதை கீழே கன்க்ளூஷனில் வச்சு பேசுங்க. எஸ் இட் இஸ் வேலிட், எஸ் இட் இஸ் நாட் வேலிட் எழுத வேண்டாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் from the above discussion it is assumed that it is confirmed that அது மாதிரி நீங்கள் எழுதிட்டு இதில் என்னது as per the provision நம்மளுக்கு இது அப்ளிகபிள் ஆகும், இது ஆகாது. எஸ் therefore அவங்களுக்கு வந்து எக்ஸோட கண்டென்ட் வந்து வேலிடு தான், டினை பண்ணலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத அழகாக எழுதிடுங்க. ப்ரொவிஷன் எழுதுங்க, ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் எழுதுங்க. இதுக்குன்னு ப்ரொசீஜர்னு கிடையாது. நீங்கள் எழுதுறத நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஓகே. நீட்டாக எதுக்கெல்லாம் பாயிண்ட் வைஸ் பண்ணணுமோ பாயிண்ட் வைஸ் பண்ணுங்கள். அது கன்க்ளூஷனெல்லாம் ஒரு 4 to 6 to 8 லைன்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே கன்க்ளூஷன் ரொம்ப பண்ண வேண்டாம். ஸோ வாட் இஸ் பட் நம்ம கரெக்ஷன் பண்ணுறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். என்ன ப்ரொவிஷன் ஓகே, கேஸ் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களா ஓகே, வாட் இஸ் ஆன்சர் ஓகே. ஸோ பார்த்தாவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீ ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய அதில் தான் தப்பு பண்ணுறீங்க, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொவிஷன் கிளியராக படிச்சிங்கனாலே அதில் கரெக்டாக அது ரெஸ்ட்ராயிண்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம நிறைய அதை பற்றி சொல்லணும்னா லென்த்தி வீடியோ ஆயிரும். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் டிப்புங்கிறதுனால ஸோ ஜாலியாக நீட்டாக ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு தேவையான சானிடைசர் அதே மாதிரி மைனராக இருந்துச்சுன்னா அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் சைன் வாங்கிக்கோங்க. ஹால் டிக்கெட்டு, சானிடைசர், மாஸ்க்கு, டிரான்ஸ்பரண்ட் பாட்டில். ஸோ இது மாதிரி தேவையானது எல்லாமே இந்த கோவிட் இஷ்யூங்கிறதுனால நிறைய நீட்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல எதுவுமே படிக்க வேண்டாம். எக்ஸாம் முன்னத்த நாள் வந்து நீங்கள் நம்ம நோட்ஸ் கிளாஸில் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறத ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ எல்லாமே கிளியராக இருங்க. ப்ரொவிஷன்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு 100-108 கொஷின்ஸ் பக்கம் தான் இருக்குது. மேக்ஸிமமே நம்ம லாலையெல்லாம் அதை மட்டும் படித்தாலே ஃபுல் மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 96 வாங்கியிருக்கிறாங்க அக்கௌண்ட்ஸ் லாலை எல்லாமே. ஸோ இதனால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே உங்கள் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இந்த. அதனால் ரிலாக்ஸாக நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஓகே நம்ம என்ன எழுத போகிறோமோ கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். ரிலாக்ஸாக இருங்க. ஐயோ நான் அதை படிச்சுட்டு இதை காணுமே அதை பார்க்க விட்டுட்டோமே, அதெல்லாம் கிடையாது. என்ன படித்தோம் அதை எழுதுங்க. அதே மாதிரி 100 மார்க்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் லாலாம் 100% எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க, எதுவுமே விட்டுட்டு வர வேண்டாம். ஒரே கொஸ்டின் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அடுத்து எடுத்து எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஒரே டைம் இருக்கிறனால தான் 50 தான் அட்டன் பண்ண முடிஞ்சது, 60 தான். ஸோ கொஷின் பேப்பர் வச்சு முடிவு பண்ணாதீங்க. கொஷின் பேப்பர் பயங்கர லென்த்தியாக இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கலாம். கொஷின் பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்ன இதாக இருக்கும், பட் உள்ள நிறைய ட்விஸ்ட் இருக்குது கொஷின்ஸில். ஸோ அதனால் கொஷின் பேப்பர் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. அக்கௌண்ட்ஸ் வந்து டஃப்பாக இருந்துச்சுனாலே எல்லாமே கஷ்டம் முடிவு பண்ணிடாதீங்க. கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ கிளியர் மைண்டாக இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எப்படி எழுதுனீங்கிறத எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.